பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்றத்திற்கு 2 கட்டங்களாக தேர்தலானது நடைபெற்ற நிலையில் 67% வாக்குகள் பதிவாகி இருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் வாக்கு எண்ணிக்கையானது தொடங்க இருக்கிறது. 38 மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 46 வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்டிஏ கூட்டணிக்கும் மகாகத்பந்தன் கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவி வரும் நிலையில் ஆட்சியை அமைக்கப் போவது யார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இன்னும் சற்று நேரத்தில் பீகாரில் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். நாடு முழுவதும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தேர்தல் என்பது பீகார் தேர்தல். அதற்கான அந்த முடிவுகள் என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. யாருக்கு அரியணை பீகார் மக்களால் வழங்கப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பீகார் சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த 6 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக நடந்தது. மொத்தம் 67.13% வாக்குகள் பதிவாகி இருந்தன. இதுதான் பீகாரில் அதிகபட்சமாக வாக்குப்பதிவு. வாக்குகள் பதிவான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் எனப்படக்கூடிய அந்த ஒப்புகை சீட்டு இயந்திரங்களும் சீல் வைக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு நிறைந்து பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அறைகளுக்கு பொறுத்த வரைக்கும் இரட்டை பூட்டு என்பது போடப்பட்டிருக்கிறது. இனிமேல் அந்த தேர்தல் அதிகாரி வந்து அதனுடைய சீலை உடைத்து தற்பொழுது அதற்கான பணிகள் எல்லாம் தொடங்க இருக்கிறது. பாதுகாப்பு அறைகளின் வளாகங்களை சுற்றி ஒரு கட்டுப்பாட்டு அறை என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு மாவட்ட உயர் அதிகாரிகள் பணியில் இருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளும் சட்டசபை தொகுதிகளின் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் பாதுகாப்பு அறைகளுக்கு அடிக்கடி நேரில் சென்று ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டிருந்தார்கள். 38 மாவட்டங்களில் மொத்தம் 46 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு ஈரடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. உள்ளடுக்கில் ஆயுதம் தாங்கிய துணை ராணுவ படையினரும் வெளியடுக்கில் மாநில போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 24 மணி நேரமும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இந்த கண்காணிப்பு கேமராக்களுடைய அந்த பதிவுகள் அடிப்படையிலேயே இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 46 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது சரியாக 8 மணிக்கு தொடங்கி நடைபெற இருக்கிறது. காலை 9 மணிக்கெல்லாம் இந்த முன்னிலை நிலவரங்கள் நமக்கு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பார்வையாளர்கள் மற்றும் வேட்பாளர்களின் முகவர்கள் முன்னிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்குமே அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்துமே வீடியோ பதிவாக செய்யப்படும். தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளை பொறுத்த வரைக்குமே பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் நம்ப முடியாது. மகா கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று அக்கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்கனவே தேஜஸ்வி யாதவ் தெரிவித்திருந்தார். எனவே பீகாரில் தொடர்ந்து 5வது தடவையாக நிதிஷ்குமார் ஆட்சியை பிடிப்பாரா அல்லது எதிர்க்கட்சிகளின் கூட்டணி ஆட்சியை பிடிக்குமா என்பது இன்று தெரிந்துவிடும். இன்னும் சற்று நேரத்தில் அந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.